மாட்டுப்பால் கொடுக்கலாமா? மாட்டுப்பால் கொடுக்கறதுனால குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்குதா? இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். நிறைய பால்கள் இருக்கு. அதாவது மாட்டுப்பால் இருக்கு, பாதாம் பால் இருக்கு, சோயா பால் இருக்கு. காலையில் 6 to 7, 8க்குள்ளே குடிச்சிருங்க. இரவுல பால் தவிர்க்கிறது பெஸ்ட்டு. நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க பாதாம் பால் எடுத்துக்க வேண்டாம். முக்கியமாக நைட் டைமில் பாதாம் பால் எடுக்க வேண்டாம். சொன்ன இந்த பால் எல்லாமா வாரம் 7 நாளுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி பார்க்க போறோம். தினமுமே தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பால் கொடுக்குற பழக்கம் நம்ம குடும்பத்துல இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த பால் குடிக்கலாமா, இந்த பால் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல பாலை வந்து ஏத்துக்குதா அப்படிங்கிறத பத்தியும், பாலில் ஒரு 5 விதமான பால்கள் இருக்கு. இந்த பால்கள் எடுக்கலாம், எதுக்காக எடுத்துக்கலாம், என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மாட்டுப்பால் இருக்கு இல்லையா, அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். மாட்டுப்பால் குடிக்கலாம். பசும்பால் இருக்குது, எருமைப்பால் இருக்குது, ஒரு சிலர் பாக்கெட் பால் கூட எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து பவுடர் பால் எடுத்துப்பாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த பவுடர் பால்லாம் கொடுக்க முடியும். ஆனால் வளர்ந்த குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் குடிக்கிறோம். மாட்டுப்பால் கொடுக்கலாமா? மாட்டுப்பால் கொடுக்கறதுனால குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குதா? இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களும் கேளுங்க, கேட்டு பாருங்க. ஆரோக்கியமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. நிறைய பால்கள் இருக்குது. அதாவது மாட்டுப்பால் இருக்குது, பாதாம் பால் இருக்குது, சோயா பால் இருக்குது, ஓட்ஸ் பால் இருக்குது, தேங்காய் பால் இருக்குது. இப்படி 5 விதமான பால்கள் இருக்குது. இந்த 5 பாலையும் நாம் பிரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி உடம்பு அப்சர்வ் பண்ணுது, இந்த பாலை எடுத்துக்கிட்டால் நமக்கு உடம்புல நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னங்க எப்படி எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ மாட்டுப்பால் யாரெல்லாம் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எடுத்துக்கலாம், பெரியவங்க எடுத்துக்கலாம். அதிகமாக உடல் உழைப்பு செய்கிறாங்க இல்லையா, வேலை செய்கிறவங்க, அவங்க தான் நம்ம எடுத்துக்கணும். சும்மா சிஸ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்கலாம் பால் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. முக்கியமான விஷயம், இப்போ சளி பிடிச்சிருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பால் கொடுக்கக்கூடாது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அப்போது அந்த டைமில் நீங்கள் பாலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பாதாம் பால் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பாதாம் பால் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் க்ளோவாக இருக்கும், குடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும், நம்ம மலம் போகிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க பாதாம் பால் எடுத்துக்க வேண்டாம். முக்கியமாக நைட் டைமில் பாதாம் பால் எடுக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் பால் எடுக்கலாம். இந்த பால் வந்து உடம்புல இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஓட்ஸில் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக இதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. கூடவே வந்துட்டு இதை எடுக்கும்போது இதுக்கு செய்முறைகள்லாம் நிறைய இருக்குது. அது அப்படியே ஒன்றா நம்ம சொல்கிறோம், அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோயா பால். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு இல்லையா, அவங்க எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரியே தைராய்டு இருக்கவங்களும் இந்த சோயா பால் எடுக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம பகலில் தான் எடுத்துக்கணும், இரவில் எடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்தது வந்து தேங்காய் பால். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரிஜினல் அல்கலைன் பால் வந்து இதில் தான் இருக்குது. அல்கலைன் வந்து குடலை சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மலம் வந்து ஃப்ரீயாக போகாதவங்க எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் கூட பரவாயில்ல. தேங்காய் பால் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமுமே 1 டம்ளர் எடுத்துருங்க. அடுத்த நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகும். ஸோ தேங்காய் பால் மஸ்ட்டு. இதுவுமே நீங்கள் பகலில் தான் எடுக்கணும். முக்கியமான விஷயம், தேங்காய் பால் அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாகிடும். அதனால் கரெக்டாக நம்ம 1 டம்ளர்னா 1 டம்ளர் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் குடிக்கிற பால்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அசிடிட்டியாக மாறுதா இல்லை அல்கலைனாக மாறுதாங்கிறத நாம் வாட்ச் பண்ணணும். அப்போ அதை நீங்கள் கவனித்து உங்களுக்கு அல்கலைனாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அசிடிட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரியே பால் இருந்து நம்ம காலையில் 6 to 7, 8க்குள்ளே குடிச்சிடுங்க. சாயந்தரம் 4 to 6க்குள்ளே குடிச்சிடுங்க. இரவுல பால் தவிர்க்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரியே நம்ம பால் குடித்ததுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சளி, தலைவலி, ஜலதோஷம் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க பால் எடுத்துக்க வேண்டாம். பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செரிமானம் பண்ணுற வேலைகள் நாம் செய்யணும். அதாவது உடல் உழைப்புகள் அதிகமாக இருந்தால் பால்களை நாம் எடுத்துக்கலாம். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. எந்த பால் குடிக்கும் போதுமே நீங்கள் வந்து ஒரே ஒரு பிஞ்சு இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுக்குத்தூள் கலந்து குடிங்க. ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களையும் ஏற்படுத்தாது, நல்ல செரிமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். சொன்ன இந்த பால் எல்லாமா வாரம்
7 நாளுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதாவது மலம் ஜலம் பிரியல, நமக்கு தூக்கம் வரலை, சளி பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, தூக்கம் வராதவங்கலாம் பாலை வந்து சாயந்தரம் 4 to 6 எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லா டீப் ஸ்லீப்க்கு போகலாம். நிறைய பேர் இரவில் எடுத்துக்குவாங்க. அப்படி குடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க சுகர் இல்லாமல் குடிக்கிறது பெஸ்ட்டு. இந்த பால் வகைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பால் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்குதா என்னன்னு பார்த்துட்டு, எந்த பால் உங்கள் உடம்பை ஏற்றுக்குதோ அந்த பாலை எடுத்துக்கிட்டு வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் வந்துட்டு இந்த பால் எடுத்துக்கிற பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.